ஹலோ கைஸ், நீங்க பாக்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். வீடியோக்குள்ள போறக்கு முன்னால ஒரு சின்ன நோட்டிபிகேஷன். சப்போஸ் இந்த சேனலுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இதுக்கான பேக்கப் சேனலோட லிங்கை கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலுக்குள்ள இந்த சேனல்ல இருக்க வீடியோஸ்க்கோ ஏதாச்சுனாலும் அதுக்கப்புறம் நாங்க அந்த சேனல்ல தான் வீடியோஸ் போடுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம போன தடவை நடந்த மிஸ்டேக் இந்த தடவை நடக்காம பாத்துக்கலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க எனக்கு. அப்புறம் இந்த சேனல் கிரியேட் ஆனது 30 மேல வரமே வந்தா 1 வருஷமே கம்ப்ளீட் ஆக போகுது. இன்னும் நம்ம 29,000 சப்ஸ்கிரைபர்ஸ்ல தான் இருக்கோம். அதனாலதான் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க சொல்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோல ஒன் பீஸோட எபிசோட் 216 பார்க்க போறோம். எடுத்ததும் ஷோ டவுன் ஆன் த கிளிஃப், ரெட் லைட் கிரீன் லைட்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. லாஸ்ட் மேட்ச்ல ஃபாக்ஸி ஜெயிச்சனால அவன் இந்த பக்கம் ஸ்ட்ரா ஹேட்ஸ்ல இருந்து ஒரு க்ரூ மெம்பரை செலக்ட் பண்ணணும் இல்லையா, அதுக்கான டைம் வந்திருக்கும். ஈட்டோ மிமிஸும் செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்லவும் ஃபாக்ஸி நான் யாரை தேர்ந்தெடுப்பேன்னு தெரியாதேன்னுட்டு அவன் பாட்டுக்கு முன்னால கை காட்டுவான். போஷும் சீக்கிரம் அவனை தேர்ந்தெடுங்க பாஸ், சாப்பி வரட்டுங்கன்பா. பார்த்தா ஃபாக்ஸி நீக்கோ ராபினை தேர்ந்தெடுப்பான். இந்த விஷயத்துல சாஞ்சிக்கு தான் சுத்தமாவே மனசு இருக்காது. ராபின் என்ன ஏவான்பா. ஈட்டோ மிமிசு பாஸ் நீங்க ரொம்ப நாட்டின்பா. போஷ் எதுக்காக பாஸ் நீங்க சாப்பியை தேர்ந்தெடுக்க கவலைப்படுவா. ஃபாக்ஸி போஷ் கிட்ட போயிட்டு அவளை நம்மளோட எதிரியா வச்சுக்கிறது நமக்கு தான் பிரச்சனை, அதனால ஃபர்ஸ்ட் அவளை நம்ம டீம்ல வச்சுக்கிட்டா அட்வான்டேஜ் நமக்கு தானே. அதுக்கு அடுத்த மேட்ச்ல ஜெயிச்சு சாப்பியை தூக்கிடலான்பா. போஷ் இப்பதான் நீங்க ரொம்ப ஸ்மார்ட் பாஸ்ன்பா. ராபின் நம்ம க்ரூ மெம்பர்ஸ் கிட்ட பேசி முடிச்சுட்டு இந்த பக்கம் வரும்போது சாஞ்சி தான் மனசே இல்லாம அழுகிற போல பண்ணுவான். ராபின் பாய் சொல்லிட்டு கிளம்பிடுவா. சாஞ்சி அவ சிரிச்சுட்டு போறதுலயே அவ மனசுக்குள்ள எவ்வளவு வலி இருக்குன்னு எனக்கு தெரியுது. என்னோட அன்பை என் 6 உயிரை தூக்கிட்டு போறீங்களா, நல்லாவே இருக்க மாட்டேங்கடான்பா. உசா ப்ளூஃபியன் சாப்பரும் ராபின்ட்டு அழுவாங்க. ராபின் போய் அவங்க மாஸ்க் வாங்கி போட்டுட்டு இது என்ன நல்லா இருக்கான்னு கேப்பா. சுத்தி இருக்கவங்களா சிம் பண்ணுவாங்க. ஆரம்பத்திலேயே உங்களை தாங்க தேர்ந்தெடுக்கலாம்னு நினைச்சோன்ட்டு போஷ் அவ என்ன இவ்வளவு பாப்புலரா இருக்கான்ட்டு பொறாமப்படுவா. ஃபாக்ஸி விக்டரி சைன் காட்டுவான். உசாப் அவ போனதாங்க ஜெல் ஆயிட்டாளேன்பா. ஜோரோ இதனாலதான் அவளை ஆரம்பத்துல இருந்தே நான் நம்பலேன்பா. நாமி டே அவ நம்மளை நம்பி தாண்டா போய் அங்க உட்காந்துருக்கா, அதுவும் ஜஸ்ட் எனக்கு தோணுதுன்பா. சாஞ்சி இந்த விஷயத்துல நாமி சொல்றதுதான் சரி, அவளை எப்படியாவது நம்ம டீமுக்கு மீட் பண்ணணும்பா. லோஃபி வாங்கடா அடுத்த ரவுண்ட்ல மோதி பாத்தரலான்பா. நாமையும் உசாப்போம் நீ அடுத்த ரவுண்ட்ல இல்ல லாஸ்ட் ரவுண்ட்ல தான் இருக்கீன்பாங்க. லோஃபி அப்ப சேர் அப் பண்றான்பா. சாப்பரான ராபின் போயிட்டனால அடுத்த ரவுண்ட்ல வெறும் 5 பேர் தான் இருப்போன்பா. ஃபாக்ஸி நீங்க உங்க குரூப்போட மேஜர் பார்ட்டவே இழந்துட்டீங்க. அடுத்து நீங்க என்ன பண்ணா என்ன, அடுத்த ரவுண்ட்லயும் நாங்க தான் ஜெயிப்போம், அடுத்தால தூக்குவான்ட்டு நக்கலா சிரிச்சுட்டு இருப்பான். ரவுண்ட் நம்பர் 2 லாங் ரிஃப்க்கு கூட்டிட்டு போயிருப்பாங்க. டேஷ் டச் டாமினேஷன். ஈட்டோ மிமிசு இதை DTDன்னு சொல்லுவாங்க. இது வந்து 6on6 விளையாடுற காம்படிஷன். ஆனா நீக்கோ ராபின் இல்லாதனால 5 பிளேயர்ஸ் கலந்துக்க போறாங்க. இங்க இதோட ரூல் சிம்பிள். பேசிக்கா ரெட் லைட் கிரீன் லைட் கேம் தான். ஸ்டாப் லைட் சொல்லும் போது ஒரு மசில் நகர்த்தினாலும் தோத்ததுக்கு சமந்தான். அந்த ஸ்டாப் லைட் சொல்றவங்கள எந்த டீம் ஃபர்ஸ்ட் தொட்டு அவுட் பண்ணுதோ அவங்க தான் வின்னர். இதுல எதுவும் விளையாடுறக்கலாம் இல்ல. இத பைரட் வெர்ஷன் ஆஃப் ரெட் லைட் கிரீன் லைட்டுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. இங்க எந்த மாதிரியான வெப்பன்ஸ் வேணாலும் பயன்படுத்தலாம். இந்த DTD ரொம்ப ஆபத்தான கேம்ன்பா. டக்குனு ஸ்ட்ரா ஹேட் டீம்ஸ்ல எப்பவும் போலதான்பா எல்லாம் கடுப்பா இருப்பாங்க. ஈட்டோ மிமிசு டீம் ஃபாக்ஸ்ல நம்மளோட ஐடல் போஷ் இருக்காங்க, அப்புறம் ஹேம்பர்கும் இருக்காங்கன்பா. போஷ்னா சாப்பியை ஜெயிச்சு என் கையிலே வச்சு பண்பா. இதுக்கப்புறம் ஃபிஷ்மேன் கட்டோப்பி சிக்கி சீட்டா பிக்கிள்ஸ் அண்ட் பிக் பேன் இருக்கதா சொல்லுவான். பிக்கிள்ஸ் அந்த ஸ்ட்ரா ஹேட்ஸ் எங்களை அவமானப்படுத்தினதுக்கு திருப்பி கொடுக்கணும்பா. ஈட்டோ மிமிசு இது உண்மையாமே வேற லெவல் டீம்ன்பா. லோஃபி அந்த பெருசு மேல கொண்டுட்டு என்ன பண்றாருன்பா. இப்பதான் ஈட்டோ மிமிசு டோஞ்சித் இப்ப உங்களுக்கான ஸ்டாப் லைட்டா இருக்க போறாருன்பா. அவர் ஆக்சுவலா எனக்கு ஹைட்னா பயந்தான்பா. உசாப் அவர் இருக்கிறது நமக்கு அட்வான்டேஜ் தானேன்பா. சாப்பர் உசாப் சொல்றது சரிதான், பார்க்க போனா லக் நம்ம பக்கம் இருக்கும் போலயன்பா. ஃபாக்ஸி கிட்ட இதை பத்தி அவனோட க்ரூ மெம்பர்ஸ் கேட்கறப்ப ஃபாக்ஸி டீப் சீல எத்தனை பேத்த பார்த்திருக்கோம், இதெல்லாம் நமக்கு ஒரு விஷயமான்ட்டு சிரிப்பான். எல்லாரும் பாஸ் நீங்க ரொம்ப பெருந்தன்மையா இருக்கீங்கன்பாங்க. நாமி பெருந்தன்மையா, அப்புறம் ஏன்டா எங்க ரூட் மட்டும் இவ்வளவு ஜிக்ஸாகா இருக்குன்னு கேப்பா. சாஞ்சி சாப்பர் அண்ட் உசாப் 3 பேருமே திட்டுவானுங்க. இதை கேட்ட ஃபாக்ஸி அப்படியே கண் கலங்கி படுத்திருப்பான். ராபின் கேப்டன் ஃபாக்ஸி எல்லாத்தையும் உங்க இதயத்துக்கு கொண்டு போவீங்க போலயன்பா. இட்டமே மிஸ் இப்ப உங்களுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைங்கன்பாங்க. எல்லாரும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைப்பாங்க. பட் டீம் ஃபாக்ஸியோடது தான் ரொம்ப முன்னால இருக்குன்பாங்க. சாஞ்சி அதுக்கு காரணம் அந்த ஜெயிண்ட் நாளைன்பா. போஸ்ட் நம்ம பிளான் படி போனாலே ஜெயிச்சுக்கலான்பா. நாம இந்த டெரைனை பொறுத்த வரைக்கும் ஸ்டாப் லைட் சொல்லும் போது ரொம்ப வேகமா ஓடி போய் பேலன்ஸ் இல்லாம நின்றக்கூடாது. இடம் ஸ்டாப் ஆகும்போது நம்ம மத்த விஷயங்களை பாத்துக்கலான்பா. லூஃபி ஃபாக்ஸி கிட்ட கேம் கடையில போய் ஏதாவது தொல்லை இல்ல கொடுத்த உன்னை பொழந்துருவாண்டா மரமண்டைன்பா. ஃபாக்ஸி மரமண்டைன்னு சொன்னதுக்கு வருத்தப்பட்டுட்டு டக்குன்னு டே இந்த கேம்ல இல்ல நான் போய் கொடுக்க தொல்லை பண்ண மாட்டேன்டா, இதெல்லாம் பீஸ் ஆஃப் கேக்குன்பா. இட்டமே மிஸ் ஸ்டாப் லைட் நீ தயாரான்னு கேட்பான். பெருசு தயார் தான் கண்ண முடிக்கவும் இந்த பக்கம் கிரௌட் பயங்கரமா சேர் பண்ணுவாங்க. இட்டமே மிஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல டீம் ஃபாக்ஸி ஜெயிச்சிருக்காங்க. இந்த டேஷ் டச் டாமினேஷன்ல எந்த டீம் ஜெயிக்க போகுதுன்னு பாத்தரலான்பா. 1 ஸ்டார்ட் சொல்லவும் டோஞ்சிட் கிரீன் லைட்னு சொல்லிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் டீம் ஃபாக்ஸியோட மெம்பர்ஸ்லாம் ரொம்ப ஃபாஸ்டா ஓடி வருவாங்க. இந்த பக்கம் நம்ம ஆளுகள நாமி உசாப்பன் சாப்பர் தான் பின்தங்கி இருப்பாங்க. சாஞ்சியன் ஜோரோ அடிச்சுக்கிட்டே ஓடுவானுங்க. உசாப் இவனுங்க என்னடா ஆர்கியூ பண்ணிட்டே ஓடுறாங்க, எப்படி முடியுதுன்பா. ஒரு கட்டத்துல நாமில மூச்சு வாங்கிட்டு நின்றுவா. லோஃபி என்னையா இவ்ளோ இழுவையா சொல்றேன்பா. ராபின் ஸ்டாப் லைட் கேத்தால் தான்பா. ஜோரோ சாஞ்சி சண்டை போட்டு இருப்பானுங்க. உசாப் எதுக்கு இப்படி பண்றானுங்கன்பா. நாமி அவனுங்களை கண்டுக்காத வா நம்ம
போலான்பா. இதுக்கப்புறம் அவங்க கிளம்பியிருப்பாங்க. பிக்கிள்ஸ் அண்ட் பிக் பேன் வந்துட்டு டேய் அவங்க நமக்கு பண்ண அவமானத்துக்கு திருப்பி கொடுக்கணும்னு பங்க் அட்டாக் பண்ணுவாங்க. கரெக்டா அவரு ரெட் லைட் சொல்லிட்டு திரும்பும் போது ஜோரோ பாறையை ரெண்டா வெட்டியிருப்பான். சாஞ்சி 2 பாறையும் உதச்சு விட்டுருப்பான். கரெக்டா பெருசு பார்க்கும் போது பிக்கிள்ஸ் அண்ட் பிக் பேன் அந்த பாறையில் அடிபட்டு விழுந்திருப்பானுங்க. அவரும் 2 பேரும் அவுட்டுன்பாரு. இட்டோமே மிசு பிக்கிள்ஸ் அண்ட் பிக் பேன் காலின்பான். லூஃபி அப்படியே தான் ஜோரோ அண்ட் சாஞ்சி கலக்குங்கன்பான். பாக்ஸி அவங்க போனா என்ன வெறும் ஒரு ஆள் போய் தொட்டா போதும் தானு சிரிப்பான். இட்டோமே மிசு சிக்கிச்சிட்ட போச் அண்ட் ஹேம்பர்க் தான் லீடிங்ல இருக்காங்கன்பா. போச் நம்ம தான் ஜெயிப்போங்கிற மூட் தான் எனக்கு இருக்குன்பா. நாமி அவங்க ரொம்ப ஃபாஸ்டா இருக்காங்கன்பா. உசாப் இப்போதைக்கு ஜோரோ அண்ட் சாஞ்சி தான் நம்மளோட கடைசி நம்பிக்கைன்பா. ஜோரோ அண்ட் சாஞ்சி இன்னும் அடிச்சுக்கிட்டு தான் கிடப்பானுங்க. சாஞ்சி இங்க பாரு நான் என்னோட ஸ்வீட் ராபினை காப்பாத்துற வேலையில இருக்கேன் குறுக்க வராதேன்பா. ஒன்ஸ் டோன்ஜிட் கிரீன் லைட் சொல்ல ஆரம்பிக்கவும் ஜோரோ நான் இதெல்லாம் கேட்கறதா இல்லைன்ட்டு ஓடி இருப்பான். சாஞ்சி இருறா நான் தான் அவளை காப்பாத்தணும்பா. இட்டோமே மிசு இப்ப இவங்களுக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸை பார்த்தா பாக்ஸி பைரட்ஸ் தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்கு. டீம் ஸ்ட்ரா ஹேட்ஸுக்கு வாய்ப்பே இல்லாத போல இருக்குன்பா. பாக்ஸி பைரட் க்ரூ மெம்பர்ஸ் பயங்கர சந்தோஷமா ஆரவாரம் பண்ணுவானுங்க. லூஃபி சிரிச்சுக்கிட்டே போங்கடா போங்கடான்பா. பாக்ஸி இதே போல ஓடி ஜெயிச்சிருங்கன்பா. சாஞ்சி ஜோரோ ஒன்னால தாண்டா நம்ம டீமே தோக்க போதுன்ட்டு கடுப்புல ஓடிட்டு இருக்கும் போது ஜோரோ டைரக்ஷன் மாறி போய் என்னடா பாதையே முடிஞ்சு போச்சுன்பா. சாஞ்சி இவ்வளவு கிளியரான வியூலயுமே பாதை மாதிரி போறையாடா யாரா நீ மண்டமாக்கான்பா. இதுக்கப்புறம் சாஞ்சி இங்க இருக்க ஷார்ட் ரூட்டை நோட் பண்ணிட்டு இது கொஞ்சம் ரிஸ்கியான மேட்டரா இருந்தாலும் வாழ்வா சாவான்ங்கிற போராட்டம் தானே ஒரு கை பாத்திரலான்ட்டு போவான். பார்த்தா 3 கல் வச்சிருப்பான் இல்லையா 3மே உடஞ்சு விழுகும். ஜஸ்ட் மிஸ்ன்ட்டு இந்த பக்கம் ஷார்ட் ரூட்ல வந்திருப்பான். இட்டோமே மிசு இதை நோட் பண்ணிட்டு சாஞ்சி பயங்கரமான கேம்பிள் பண்ணாலும் அது அவனுக்கான ப்ராப்பர் ரிசல்ட்டை கொடுத்துருக்குன்பா. போஷ் அவன் பின்னால வந்துட்டான் சீக்கிரம் போலான்பா. உசாப்பன் நாமி இருக்க பக்கம் கெட்டப்பி வந்திருப்பான். அடே இங்க என்னடா பண்ற அங்க போகாமங்கும் போது கெட்டப்பி எங்களோட ஆப்பனன்ஸோட நம்பர்ஸை குறைச்சு விட்டா அது எங்க தரப்புக்கு அட்வான்டேஜ் தானு ஃபைட் பண்ற பொசிஷன்ல நிப்பான். நாமி லைட்டா பயந்து பின்னால வருவா. சாப்பர் நாமி அண்ட் உசாப் இப்ப என்ன பண்ணான்னு கேட்பான். நாமி வேற வழியே இல்லைங்கிறப்ப கட்டப்பி எல்லாத்தையும் காலி பண்ணிடலான்ட்டு இருப்பான். நாமி தப்பிச்சு ஓடுங்கடான்ட்டு ஓட சொல்லிடுவா. கட்டப்பி அடே நெல்லுங்கடான்ட்டு துரத்த ஆரம்பிச்சிருவான். லூஃபி இந்த பெருசோட கிரீன் லைட் போன தடவை விட ரொம்ப பெருசா இருக்குன்பா. ராபின் நல்லா ஒத்து பாப்பா இப்பதான் மத்தவங்களும் நல்லா ஒத்து பாப்பாங்க. யோ இந்த பெருசு தூங்குறியான்பானுங்க. இந்த பாயிண்ட்ல எல்லாரும் எந்திரியும் கத்தவும் டோஞ்சிட் ரெட் லைட் டக்குன்னு திரும்புவாரு. இந்த பாயிண்ட்ல கப்போட்டி மட்டும் அவுட் ஆயிருவான். நல்லா மண்டையும் புடச்சிருக்கும் கீழே விழுந்ததுல. பாக்ஸியே கடுப்பாவான் பெருசு மேல. இவனுக்கு என்ன தைரியம் இருந்தா இங்க வந்துட்டு தூங்கிட்டுலாம் இருப்பான்ட்டு. லூஃபி அந்த பெருசு கொஞ்சம் தினசு தான்பா. சாஞ்சி நான் நல்ல ஃபயரிங் ரேஞ்சில தான் இருக்கேன்னு நினைப்பான். போஸ்ட் நம்மளோட ஈஸி வின் இப்ப கொஞ்சம் கஷ்டம் போலங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது கவலையா இருக்குன்பா. ஹேம்பர்க் அண்ட் சிக்கிச்சிட்டாக்கும் அதே ஃபீல் தான் இருக்கும். இட்டோமி மிசு இப்ப 100 மீட்டர்ஸ் தான் இருக்கு. ஆனா இதே இடத்துல 4 பேர் இருக்காங்க. இப்ப யாரு போய் ஃபர்ஸ்ட் ஸ்டாப் லைட்டை தொட போறாங்கிறத மேட்டர். இந்த ஓட்டமே ரொம்ப பயங்கரமா இருக்க போது யார் ஜெயிப்பாங்களோன்பா. லூஃபி சாஞ்சி உன்னால முடியும்னு கத்துவான். சாப்பர் நம்மள யாரும் மதிக்கலன்பா. உசாப் அதே தான்பா. நாமி கலந்துக்காமையே இருக்கலாம் போலன்பா. காத்து வீசும் ஜோரோவை பார்த்துட்டு நாமி ஆனா இங்க நம்மள விட ஒருத்தன் யூஸ்லெஸ்ஸா இருக்காங்கிறத எல்லாரும் தெரிஞ்சிருப்பாங்கன்பா. டோஞ்சிட் ரொம்ப குளிருது வாமா ஏதாவது கிடைச்சா நல்லா இருக்கும்னு திரும்பிடுவாரு. எல்லாரும் ஓட ஆரம்பிப்பாங்க. போஷ் ஹேம்பர்க் வச்சு சாஞ்சி கூட சண்டை போட வைப்பா. சாஞ்சி அட்டாக்ல இருந்து தப்பிச்சுட்டு என்ன வாங்கி கேட்டுக்க விரும்புறியான்னு கேட்பான். ஹேம்பர்க் இந்த தடவை நான் அவனை காலி பண்ணியே தீர்வன்பா. இட்டோமே மிசு 2 பேரும் ஹெட் டு ஹெட் சண்டை போடுறாங்கன்பா. டக்குன்னு பின்னால திரும்பி பார்த்துட்டு சிக்கிச்சிட்டா ரொம்ப வேகமா போறான்பா. பார்த்தா சிக்கிச்சிட்டாவும் தொடர இடத்துக்கு போயிருப்பான். பெருசு கிரீன் லைட் கூட சொல்லி வைக்காது. தும்பல் வந்து தும்பவும் சிக்கிச்சிட்டாவோட மூஞ்சிலேயே பட்டிருக்கும். அதை அவன் கிளீன் பண்றதை பார்த்துட்டு நீ அவுட்னு பாரு. இட்டோமே மிசு கிரீன் லைட் ரெட் லைட் கூட சொல்ல அதுக்குள்ள போய் இப்படி ஸ்பீட்ல மாட்டிக்கிட்டே தம்பின்பான். பாக்ஸி ஏன்டா கேமுக்கு நடுவுல தும்பி இப்படிலாம் பண்றேன்ட்டு கடுப்பாவான். மத்தவங்கள நம்ம ஜஸ்ட் மிஸ் ஜெயிச்சிருப்போம் பானுங்க. லூஃபி அவரோட தும்பல் சலி கூட பெருசாதான் வருதுன்ட்டு சிரிப்பான். சாஞ்சி மனசுக்குள்ள ஜஸ்ட்ல தப்பிச்சோன்னு யோசிப்பான். ஹேம்பர்க் தும்பலானான்ட்டு சிரிப்பான். ஓ சிரிக்காம வேலையை பாரு சாப்பியை திரும்ப கொண்டு வரணும்பா. இட்டோமே மிசு அடுத்த ஸ்டாப் லைட்டை தொட போறது யாரு? ஹேம்பர்க் அண்ட் போச்சோட டீமா இல்ல தனித்தனியா நிக்கிற சாஞ்சி அன்பா. இப்பதான் பெருசு கிரீன் லைட்டே சொல்லும். சாஞ்சி வேகமா ஓட போது டிஸ்டர்ப் பண்ணுவான் ஹேம்பர்க். சாஞ்சி கண்ணிலே மிதிச்சு ஓடி இருப்பான். போஸ் டே போய் துரத்தி புடிடான்பா. சாஞ்சி டோஞ்சிட் கிட்ட போயிட்டு ராபினோட ரியல் சேவியர் வந்து அவளை காப்பாத்துவான்பா. லூஃபி சாஞ்சி வந்துட்டானான்ட்டு சந்தோஷப்படுவான். பாக்ஸி பைரட் க்ரூ மெம்பர்ஸ் ஆமா போஷுக்கு என்னாச்சுன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. சாஞ்சி நான் ராபினை காப்பாத்தினதுக்கு அப்புறமா அவ மேல காதல் வயப்படுவான்ட்டு சிம் பண்ணிட்டு இருக்கப்ப லூஃபி சீக்கிரம் அந்த பெருசை தொடுறான்பா. சாஞ்சி பெருசு ரொம்ப நன்றின்ட்டு தொடப்போம் போது ஹேம்பர்க் கீழே வந்து போஷ் அப்படியே கீழே போயிருவா. சாஞ்சி பெருசை தொடாம போஷை காப்பாத்த ஓடிடுவான். இட்டோமே மிசு இவன் என்னடா பண்றான்பா. சாஞ்சி அதை எதிரியா இருந்தாலும் ஒரு பொண்ணை நான் அப்படியே விட்டு போக முடியாதுன்ட்டு காப்பாத்திருப்பான். பெருசு கரெக்டா திரும்பி பார்க்கும்போது சாஞ்சி மேல வந்திருப்பான். பட் அப்பர் பாடியில எந்த ஒரு மூவும் கொடுக்காம ஜஸ்ட் லோவர் பாடியில மட்டும் அப்படியே மிதந்துட்டே நிப்பான். எக்கானத்து கொண்டும் ஜெயிக்காம மட்டும் விட மாட்டேங்கிற மாதிரி நினைப்பான். இதை பார்த்துட்டு இந்த பக்கம் இருக்க எல்லாருமே அட்மைர் ஆகி கண் கலங்குவானுங்க. லூஃபி சாஞ்சி நீ வேற லெவல்பா. போஸ்ட் நான் இதுலயே உன் மேல காதல்ல விழுந்துட்டேன்ட்டு முத்தம் கொடுக்கவும் தலைவன் அப்படியே கோட்டை விட்டுருவான். பெருசு 2 பேருமே அவுட்டுன்றுவான். போஸ்ட் நீ தாம ஏன்டா என்ன தண்ணிக்குள்ள போட்டேன்ட்டு கோவப்படுவா. சாஞ்சி நான் ராபினுக்கு என்ன காரியம் பண்ணிருக்கேன்ட்டு கவலைப்படுவான். இதுக்கப்புறம் டீம் ஃபாக்ஸில வெறும் ஹேம்பர்க் மட்டும் தானே இருப்பான். நம்ம அழகு தரப்புல நாமி உசாப்பன் சாப்பர் போய் தொட்டலான்னு போவாங்க. இட்டோமே மிசு ஸ்ட்ரா ஹேட்ஸ்ல ஸ்லோவா இருந்தவங்க இப்ப வந்து ஜெயிக்க போறாங்கன்னு யார் எதிர்பார்த்திருப்பான்பா. கரெக்டா ஹேம்பர்க் மேல வரப்ப ஜோரோ வந்திருப்பான். இப்பதான் வழியை கண்டுபிடிச்சு ஸ்ட்ரைட்டா வந்தேன். அதுக்குள்ள குறுக்க நீயாடான்ட்டு ஒரே உத விட்டுருப்பான். அந்த பக்கம் நம்ம ஆளுங்க 3 பேரும் போய் டோஞ்சிட்ட தொடரக்குள்ள ஹேம்பர்க் மொத்த பேத்து மேலே விழுந்துருவான். அவனோட கை பெருசு மூஞ்சிலேயே பட்டிருக்கும். இந்த கேம்லயும் டீம் ஃபாக்ஸி தான் ஜெயிச்சிருப்பாங்க. அவங்க தரப்புல அவங்க பயங்கரமா கொண்டாடுவாங்க. ஃபாக்ஸில தொடர்ந்து 2வது வெற்றின்பா. லூஃபி தான் மனசே இல்லாம நிப்பான். ஜோரோ வந்துட்டு என்ன இது முடிஞ்சிருச்சான்னு கேட்பான். நாம இதை முடிச்சு விட்டதே நீ தாண்டான்னு கத்துவா. சாப்பர் நீ தாண்டா இருக்கலையே மோசன்பா. உசாப் இதெல்லாம் ஓன் தப்பு தாண்டான்பா. லூஃபி இப்ப கூட நான் தானே அடுத்த மேட்ச்ல இருக்கேன்.
கேப்டனா நான் என் க்ரூ மெம்பர்ஸ் எல்லாத்தையும் காப்பாத்துவேன்பா. பாக்ஸி டே ஸ்ட்ரா ஹேட் உனக்கு ஒன்னும் புரியல போலயே. ஆல்ரெடி உன் க்ரூ மெம்பர்ல இருந்து நீக்கோ ராபினை தூக்கிட்டேன். இப்ப நான் அடுத்த பர்சனையும் தூக்க போறேன். அந்த விதத்துல நீ அடுத்த மேட்ச்ல ஜெயிச்சாலும் வெறும் ஒரு ஆளை தான் கூட்டிட்டு போக முடியும். எப்படி பார்த்தாலும் உனக்கு லாஸ் தாண்டான்பா. லூஃபி பாயிண்ட்டுக்கு வாடா விளக்கண்ணா. பாக்ஸி டிப்ரெஸ் ஆயிருப்பான். ராபின் எங்க கேப்டன் சொல்ல வரது நீங்க அடுத்த மேட்ச்ல ஜெயிச்சாலுமே வெறும் ஒரு ஆளை தானே கூட்டிட்டு போக முடியும்னு. இதை கேட்ட லூஃபி ஷாக் ஆவான். பாக்ஸி இதை கேட்க உனக்கு கஷ்டமா இருந்தாலும் இது தாண்டா உண்மை. நீ உன் தரப்புல ஒரு க்ரூ மேட்டை மொத்தமா இழந்துட்டேன்ட்டு சிரிப்பான். இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்து பாக்ஸி நம்ம க்ரூ சைட்ல இருந்து யாரை தூக்குவான்னு எதிர்பார்க்கறீங்க? அண்ட் போன 2 பேத்துல யார் வரணும்? இல்ல லூஃபி எல்லாத்தையும் காப்பாத்திடுவானாங்கிற உங்களோட சஜஷன்ஸை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. கடைசியா த கேப்டன் ஸ்கொயர் ஆஃப் த ஃபைனல் காம்பேட் ரவுண்டுங்கிற எபிசோட் தான் ஒன் பீஸ்ல அடுத்து பார்க்க போறீங்கன்னு லூஃபி. நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், அப்புறம் டெலிகிராம் சேனல்லாம் இருக்கு. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்த QR இல்லைன்னா UPI ஐடி மூலமா சப்போர்ட் பண்ணலாம்.